நல்லா சபைக்கு வரோம், நல்லா ஜபத்துக்கு வரோம், நல்லா ஊழியத்துக்கு வரோம், திடீர்னு பார்த்தா ஒரு தடை, ஸ்டாப். அதுக்கு யார் காரணம்? பிசாசுன்னு தெரியும், ஆனா நம்ம மனிதர்களை சொல்லி கொண்டு இருக்கிறோம், குறை பேச ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் நன்றாதான ஓடினீர்கள், உங்கள் ஓட்டத்தை தடை செய்தவன் யார்? இன்றைக்கு நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்க சபைக்குள்ள சாதாரணமா ஒரு விசுவாசிய வரும்போது உனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீ சபைக்குள்ள வந்து கர்த்தருக்காக எழுமணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், சபையில எல்லா கூட்டத்தை கலந்துக்கணும், சபையில நம்ம ஒரு முன்மாதிரியா இருக்கணும், சபையில கர்த்தருக்காக எழுமணும் சொல்லும் போது பிசாசு விட மாட்டான். அந்த பிசாசு விடாதபடி உன்னை என்ன பண்ணுவான்? ஆவிக்குரிய தடை. இன்னைக்கு சொல்லப்பட்டது போல நீங்கள் நன்றாதான ஓடினீர்கள், உங்க ஓட்டத்தை தடை செய்தவன் யாரு? ஐயா, இன்றைக்கு சபைகளில் யாரோ ஒருவரை நம்ம சொல்றோம், இவங்களால தான் நான் என்ன பண்றேன், நான் ஊழியத்துக்கு வரல, இவங்களால தான் நான் ஜபத்துக்கு வரல, இவங்களால தான் நான் சபைக்கு வரல. ஆனா அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை. ஐயா, இந்த உலகம் ஒரு போராட்ட களம், சாதாரணமாலாம் வந்துட முடியாது. நீ நினைக்கிறாமே எல்லாம் ஈஸியா கிடைச்சிடாது. பாவம் வேணா ஈஸியா கிடைக்கலாம், அது இலவசம். கேட்டுக்கு போற வழி எப்படி இருக்குமா? அங்க கேப்பார் மேப்பார்லாம் இல்ல. ஆனா விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை.